வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருமே இன்னும் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அது ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்கும். என்ன அப்படின்னா, ஏர்டெல் தன்னோட 2G மற்றும் 3G நெட்வொர்க்கை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க, அதாவது டெர்மினேட் பண்ண போகிறாங்க. இனிமேல் வந்து அதை யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு 2-3 டேஸ் முன்னாடி வந்து எனக்கு கிடைச்சிருந்தது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதை எப்போ வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது சொல்யூஷன் இருக்கா, அந்த யூசர்ஸுக்கு வந்து என்ன அவங்க தரப்பில் வந்து செய்ய போகிறாங்க அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்னா, டெய்லி மிரர் நியூஸில் தான் நான் வந்து இதை பார்த்தேன். ஸோ அதில் வந்து பார்த்ததுமே வந்து ஓகே செக் பண்ணலாம் அப்படின்னு டிஆர்சி வந்து நம்மளோட ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் பார்த்தாச்சு. இந்த டிஆர்சி அப்படின்னா என்னென்னா, டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா. ஸோ அதுதான் உங்களோட வெப்சைட் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மொபைல் ஃபோனுகள் இல்லை இலங்கையில் இருக்கிற நெட்வொர்க் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு கம்யூனிட்டி தான் வந்து அவங்க தான் டிசிஷன் எடுக்கணும். இதான் வந்து இந்த டெலிகம்யூனிகேஷனுக்கான கமிஷன் வந்து ஸ்ரீலங்காவுடைய ஒஃபிஷியல் கமிஷன். ஸோ அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து செக் பண்ணிக்க முடியும். யார் சொல்கிறது நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதில் வந்து அவங்க 3 லாங்குவேஜ்லுமே கொடுத்துருக்காங்க. சிங்கள லாங்குவேஜ் அண்ட் தமிழ், அதுக்கப்புறமா இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த சிங்களெலாம் தேவையில்லப்பா, நம்ம வந்து டேரெக்டாக தமிழுக்கு போயிடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து ஹெடிங் பொது அறிவிப்பு எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கப்பா அப்படின்ற மாதிரி 2G மற்றும் 3G செயல்படுத்தப்பட்ட மொபைல் ஃபோன்களை மட்டுமே பயன்படுத்தும் பார்ட்டி ஏர்டெல் லங்கா பிரைவேட் லிமிடெட் ஏர்டெல் நெட்வொர்க்கின் சந்தாதாரர்களுக்கு அறிவிப்பு. அதாவது நீங்கள் வந்து 2G அண்ட் 3G நெட்வொர்க்கு மட்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் வந்து, அதாவது அது எந்த மாதிரி மொபைலுக்கும் அப்படி இருக்குன்னா அப்படின்னா, ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து 4G நெட்வொர்க் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் இல்லை. இந்த கீபேட் ஃபோனுகள் அதை யூஸ் பண்ணுறாங்களே, ஸோ அவங்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்கும். ஸோ இனிமேல் வந்து 2G 3G நெட்வொர்க்லாம் யூஸ் பண்ண முடியாது, அந்த ஃபோனில் வந்து ஏர்டெல் ஒர்க் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பான். இதில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த 3G மொபைல் நெட்வொர்க்கை 24/6/2022, அதாவது அடுத்த மாதம் 24ஆம் தேதி இந்த ஏர்டெலுக்குரிய 2G மற்றும் 3G நெட்வொர்க்கை வந்து இந்த இலங்கைக்குரிய, அதாவது வந்து டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி கமிஷன் தொலைத்தொடர்பு ஆணைக்குழு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நெட்வொர்க்கை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ஏர்டெல் வந்து ஒரு ரீக்வெஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணி ஓகே நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி வந்து கமிஷனும் வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா எதிர்வரும் ஜூன் 6ஆம் மாதம் 24ஆம் தேதி உங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா அதுதான் உங்களுக்குரிய டெட்லைன். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து 2G 3G ஃபோன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் வந்து ஏர்டெல் ஒர்க் பண்ணாது. அண்ட் வந்து அதோட நெட்வொர்க்கும் வந்து நீங்கள் வந்து 3G நெட்வொர்க் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்லேயும் 3G நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அப்போவும் வந்து அந்த நெட்வொர்க்கும் வேலை செய்யாது. ஸோ இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட போகிறீங்க. ஸோ அதை வந்து வடிவாக கவனத்தில் கொள்ளவும் அப்படின்ற வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அவங்க ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, 3G நிறுத்தம் முதன்முறையாக சிறந்த வேகம் மற்றும் திறனை வழங்கும் 4G சேவைகளை வழங்குவதற்கு அதிர்வெண்களை பயன்படுத்தி நோக்கமாக கொண்டுள்ளது. அதாவது இந்த 3G அப்படின்ற பார்த்திங்கன்னா 4G அதிவேகமான 4G இன்டர்நெட்டை வந்து பயன்படுத்துறதுக்கு அந்த நெருக்கமாக இருக்கான். ஓகே, ஸோ அது வந்து அதனால் வந்து இந்த 3Gயை கட் பண்ணுறோம். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதிவேக திறனை கொண்ட 4G நெட்வொர்க்கும் அப்படி யூஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ ஓகே, அது மைண்டில் வச்சுருங்க. அதிவேகமான 4G நெட்வொர்க் உங்களுக்கு கிடைக்குதான். அப்படி யாராருக்கெல்லாம் இந்த 4G நெட்வொர்க் வந்து நல்ல ஸ்பீடாக இருக்குது அப்படின்றதையும் வந்து கீழே இருக்க கமெண்ட்டில் போட்டுட்டு போங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 4G நெட்வொர்க்லாம் நீங்கள் கட் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கு வந்து அவங்க ஒரு 4 சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய 4 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் இந்த முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஏர்டெல் சந்தாதாரர்கள் 3G நிறுத்தப்படுவதற்கு முன்னதாக 4G நெட்வொர்க்குக்கு மாறுவதை ஊக்குவிக்க பொது விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நடத்துங்கள். ஓகே, ஸோ இது வந்து யாருக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா, ஸோ இது வந்து நம்ம யூடியூபர்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் வந்து ஏர்டெல் கம்பெனியாலே இதை வந்து அமுல்படுத்த சொல்லியிருக்காங்க. அவங்க இப்போ செய்கிறாங்களா அப்படின்ட்டு வந்து எனக்கு தெரியலை. நான் இப்போ வரைக்கும் அது கேள்விப்படல, நான் நியூஸில் தான் பார்த்தேன். நியூஸ்லேயும் வந்து டிவி சேனல் எதுவுமே அதை பற்றி போடல. ஸோ ஆன்லைனில் வந்து நியூஸ்கள் அந்த மாதிரி நியூஸ் டெய்லி மிரர் அதுகள் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு ஓகே இது உண்மையாக அப்படின்னு வெப்சைட்டில் செக் பண்ண உண்மை தான், அதனால நான் ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 3G சந்தாதாரர்களுக்கு 4G கைபேசிகளை தவணை அடிப்படையில் மானிய விலையில் வழங்குவதற்கான ஒவ்வொரு முயற்சியும் எடுக்கட்டான். இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து 3G ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சடனாக நீ வந்து நான் ஏர்டெல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீ சடனாக வந்து 3G கட் பண்ணால் நான் எங்கே போகிறது அப்படி ஒரு சில பேர் யோசிப்பீங்க. அந்த மாதிரி நாட்களுக்கு உங்களுக்கு தவணை அடிப்பில், அதாவது வந்து இஎம்ஐ, ஓகே, ஸோ ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ
ஸோ இஎம்ஐ அடிப்படையில் உங்களுக்கு வந்து ஃபோனில் வழங்குறதுக்காக வந்து ஒழுங்குமுறை ஏற்படுத்த சொல்லி நம்மளோட டிஆர்சி ஏர்டெலுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா முதல் 6 மாதங்களுக்கு கவர்ச்சிகரமான கட்டண பொதிகள் பல்வேறு சலுகைகள் தொடர்ச்சியான ஊக்கத்தொகைகளை வழங்குவதன் மூலம் மாற்றத்தை இயக்கவும். ஸோ இதை வந்து கஸ்டமர் சர்டிஃபிகேஷனுக்காக கொடுக்குறாங்க. ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து ஒஃபரல் கொடுங்க, இன்னும் வந்து கிஃப்ட் வவுச்சர்ஸ் கொடுங்க. ஸோ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா தான் இவங்க வந்து கஸ்டமர்ஸ் மாறுவாங்க, இல்லாட்டி எல்லாம் வந்து கொடி பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் வந்து கஸ்டமர்ஸையும் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்த 4வது பார்த்தோம் அப்படின்னா ஓகே 3G சந்தைதாரர் இருக்குது. அதாவது சந்தைதாரர் அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் 3G நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்கள தான் சொல்கிறாங்க. ஸோ குறிப்பிட்ட காலக்கெடுவிற்கு முன் 4G செயல்படுத்தப்பட்ட கைபேசிகளை மாற்ற வழக்கமான இடைவெளியில் SMS அனுப்புவதன் மூலம் அவர்களுக்கு தெரிவிக்கும். அதாவது அவங்க நெட்வொர்க் இப்போ ஏர்டெல் இருக்குது தானே, ஸோ அவங்களோட நெட்வொர்க்கில் யாராவது 3G ஃபோன் இது யூஸ் பண்ணுறாங்க அப்படி ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து கஸ்டமர் கால் பண்ணாலே நீங்கள் இந்த ஃபோனாக யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஃபோனோட இஎம்ஐ நம்பர் இதுவா, நீங்கள் இந்த லொக்கேஷனில் இருக்கிறீங்க, அதெல்லாம் வந்து அவனே ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறாங்க. அப்படின்னா அவனில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ அதை வந்து அப்படி இருக்கிறவங்கள நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி அந்த டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணி அவங்க வந்து SMS அனுப்புங்க அப்படின்றத அதாவது டிஆர்சி வந்து ஏர்டெல் கம்பெனிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதையும் செய்ய சொல்லி அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏர்டெல் சந்தைதாரராக இருந்து ஓகே நீங்கள் வந்து ஏர்டெல் சப்ஸ்கிரைபராக இருக்கிறீங்க. ஸோ இருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து 2G 3G வசதி உள்ள ஃபோனை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, உங்களோட ஃபோனில் 4G நெட்வொர்க் வேலை செய்யாதா அப்படின்னா ஓகே இந்த புது ஃபோனை வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஏர்டெல்லேருந்து. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 780 அப்படின்ற நம்பருக்கு வந்து டயல் பண்ணுங்கள். ஸோ டயல் பண்ணி நீங்கள் வந்து இப்படி சொல்லணும், நான் வந்து இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து 4G ஃபோன் வேணும் அப்படின்ட்டு வந்து உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் போய்ட்டு ஒரு 4G ஃபோன் எடுத்து ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நான் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எந்த ஃபோன்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்களோ அதோட நெட்வொர்க் தான் அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ மேபி நீங்கள் வந்து கீபோர்ட் ஃபோன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் வந்து 3G ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. கீபோர்ட் ஃபோன்லேயுமே 4G ஃபோன் இருக்குது. உங்களோட நெட்வொர்க்கை வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து கால் பண்ணுங்கள். ஸோ ஒன்றும் தெரியாமல் நீங்கள் அவசரப்பட்டு கால் பண்ணி நீங்கள் அப்புறமா பல்பு வாங்கிட்டு இருக்கக்கூடாது. அதையும் வந்து இந்த வீடியோவில் முன்னாலேயே சொல்லிடலாம். ஓகே, இந்த 780 அதாவது 780க்கு டயல் பண்ணுங்கள். ஸோ அந்த நம்பர் வந்து வீடியோவில் வந்து டிஸ்பிளேயில் ஷோ பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் டயல் பண்ணி சொல்லிக்கொள்ளுங்க. அடுத்து வந்து ஏர்டெல்லை தொடர்பு கொள்ளும். இந்த ஆஃபர் அதாவது நீங்கள் வந்து இப்படி கால் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபோன் எடுக்கிறது, அடுத்து வந்து அவங்க வந்து இந்த இஎம்ஐ ஆஃபர், அடுத்து வந்து கிஃப்ட் வவுச்சர் அண்ட் வந்து ப்ரோமோ மூலமாக வந்து ஃபோனுக்கு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்கள் கொடுக்குறது எல்லாமே எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த மாதம் 1ஆம் தேதி மட்டும் கரெக்டாக 1 மாதம் உங்களுக்கு கேப் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எல்லாருமே வந்து கால் பண்ணி கதைங்க, இல்லை வந்து ஏர்டெலுக்குரிய வந்து என்ன மாதிரி விஷயங்கள் அப்டேட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து மை ஏர்டெல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மை ஏர்டெல்லாக அது என்ன அப்ளிகேஷன் நேம் பண்ணே தெரியல, நான் ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணல. ஸோ அந்த அப்ளிகேஷனில் மோஸ்ட்டாக வந்து எல்லா அப்டேட்டும் கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள். வேணுன்னா அந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ரெஃபரல் இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 1 ஃபெஸ்ட்டோட உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் எல்லாமே முடியுது. மேபி இது இந்தியாவிலையும் அமுல்படுத்துகிறாங்களா அப்படின்றது வந்து எனக்கு தெரியலை. இது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து அமுல்படுத்துகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்ரீலங்கா சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது நிறைய பேருக்கு போய் சேரணும். அப்போ தான் இது இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா தான் அதில் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு போய் சேரும். அப்போ தான் அவங்களோட ஃபோன்ஸும் வந்து புது ஃபோன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ நம்ம பயலுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரின நீங்கள் இப்படியெல்லாம் செய்யும் போதும் 1ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ஃபோன் தரலை, அதுக்கான எந்த ஒரு சலுகை இவங்க வந்து அறிவுறுத்தின, அதாவது டிஆர்சி அறிவுறுத்தின எந்த ஒரு சலுகையுமே ஏர்டெல் கம்பெனி உங்களுக்கு செய்யலை அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க. பணிப்பாளர் நாயகம், இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு, இலக்கம் 276 LVT கல மாவத்தை கொழும்பு 8 மின்னஞ்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபேக்ஸு கொடுத்துருக்காங்க. ஃபேக்ஸ் நம்பர் மேலே இருக்குது 011 2689341. ஓகே, அதுக்கப்புறமா டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க 011 2689345. ஓகே, இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து டயல் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். நான் இந்த மாதிரி கால் பண்ணி சொன்னேன், நான் இந்த மாதிரி 2G இல்லை 3G ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன், ஆனாலும் ஏர்டெல் தரப்புலேருந்து எனக்கு எந்த ஒரு ஒழுங்கான பதிலுமே கிடைக்கல அப்படின்ட்டு உங்களோட கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஆர்சியை வந்து அவங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்லைன்ட்டு எனக்கு தெரியல, ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா அதை இங்கிலீஷ்லேயும் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 3 லாங்குவேஜ்லேயும் வந்து நமக்கு வந்து அந்த நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த நோட்டீஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ டவுன்லோட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
டவுன்லோட் அப்படின்னு சிங்களத்துலேயும் தமிழ்லேயும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்க பிறகும் தேங்க்யூ ஃப்ரம் தமிழ் யூடியூப் சேனல்.